ஹலோ கைஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேப்கட்டில் வந்து அந்த நெட்ஒர்க் இஷ்யூ காண்பாங்களே அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு கவுன் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து விபிஎன் ஆன் பண்ணிக்கோம். விபிஎன் பேர் பார்த்தீங்கன்னா ரோடன் விபிஎன் ஆன் பண்ணிக்கிங்களா? அந்த விபிஎன் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதனால விபிஎன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லாக இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கப்புறம் எவ்வளோ சர்வர் அது கனெக்ட் ஆகிடும். உனக்கு எல்லா சர்வர்னா அந்த சர்வர் வச்சுக்கலாம்ல, ஃப்ரீடாக எல்லாமே. அந்த சேஞ்சிங் சர்வருக்கு கொடுத்தா அது மாறும். ஓகேவா கைஸ்? அடுத்து வந்து இப்போ கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிலும் இந்த லேட் ஆகும் நெட்ஒர்க் இஷ்யூனால ஓப்பன் ஆயிடுச்சா. அதுக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து நீ ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பேர் அன்பு ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாலும் விட்டுருந்தது. அது இப்போ வந்து நம்ம இதுக்கு வீடியோ தொடலாம், நியூ வீடியோன்னு தொடலாம். ஓகேவா கைஸ்? வந்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை ஏதோ வீடியோன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ்? இல்லை ஏதோ ஒரு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணினா கொஞ்சம் லோடிங் ஆகும். இது அதுக்கப்புறம் வந்துச்சு, லோடிங் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணால் அதே லோட் ஆயிரும். வெயிட் பண்ணுவோம். இப்போ லோட் ஆயிடுச்சு. இந்த வேறு ஆடு மாதிரிங்க இது வந்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் வந்துடுச்சு, வீடியோ வந்துடுச்சு. இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ எல்லா எஃபெக்ட் ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மறுபடி காமிச்சிச்சுன்னா வந்து நெட்ஒர்க் எஸ்ன்னு நினைக்கும். அதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து கேப் இருந்து வெளியே வந்துடுறோம். அந்த கேப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த லாங் ப்ரெஸ் மேலே காமிக்கிற அந்த 3 சிம்பிள் முறை டிக் பண்ணக்கப்புறம் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஸ்டோரேஜ்னு கீழே காமிக்கிறாங்க. ஸ்டோரேஜ் ஒன்றும் அதில் வந்து கிளியர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து வெளியே வந்துக்கோங்க. வந்துட்டு மேலே இருந்து வந்து தள்ளினா பர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா தொட்டுக்கோங்க. இல்லை அலோன்னு கொடுத்துக்கோங்க. அலோ அதே மாதிரி ஃபஸ்ட் இருக்கில் கொடுத்துக்கோங்க. பேரில் வந்து இருக்க எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் கேப்கட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இதில் வந்து நம்ம ஸ்கிப் கொடுத்துருக்கோம். இதில் வந்ததுக்கப்புறம் ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நியூ பேஜ் அந்த இதில் இருக்கும். நியூ பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ பேஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து மோடி ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு பிடிச்ச ஏதோ வீடியோ கிளிக் பண்ணி நான் சும்மா ஏதோ ஒரு வீடியோ இப்போ கிளிக் பண்ணுறேன். இது கொஞ்சம் லோடிங் ஆகும். கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோன்னா நல்லா டக்குன்னு இதாகிடும். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக இதாக வர்றது வெயிட் பண்ணி தான் இது பண்ணணும். உன்னோட அப்லோட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணோம், அந்த ஆட் இருக்குல்ல, ஆடு ஒன்று கார்டு கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து அனிமேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். லோட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்துச்சு கைஸ். இப்போ வந்து அந்த விபிஎன் ஆன் பண்ணி அந்த எல்லா கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே ஒர்க் ஆயிரும். அங்கே நான் சும்மா ஒன்று இப்போ எடுத்து போகிறேன் பாருங்க. கொஞ்சம் இதை நீங்கள் சுத்தான கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இப்படி போட்டிருக்கேன். அங்கே எல்லாமே ஒர்க் ஆகுது. எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் பயங்கர மாதிரி தெரியும். நம்ம இது பண்ணிக்கலாம். அதை ஃபுல் டிபெண்ட் பண்ணிக்கணும். நான் டைமிங் எனக்கு ஒரு 0.5 செகண்ட் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. அதுதான் நான் கரெக்டான செகண்டாக இருக்கும். இப்போ நம்ம எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் வந்து எல்லா ஒர்க் ஆகும் பார்த்துக்கலாம். எஃபெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ் போட்டுக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து சுற்றி இதில் வந்து இப்போ சுற்றி எல்லாம் வந்துடும். லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் துவைக்கிறதுனா லோட் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் கேஷ் எஃபெக்ட் வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட் போடலாம். இப்போ நான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் போடலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஃபெக்ட் போட்டு வச்சு இப்போ எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. எல்லாமே கரெக்டாக ஒர்க் தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் சும்மா வேறு ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் போடலாம். நம்ம பார்த்துட்டு எது நல்ல கொஸ்டின் பார்த்துட்டு எல்லாமே ஒர்க்காக இன்வெஸ்ட் பார்த்துக்க எல்லாமே ஒர்க் ஆகுது எனக்கு. இப்போ வந்து வேறு எஃபெக்ட் போய் பார்க்கலாம். நிறைய எஃபெக்ட் போய் பார்த்துட்டு இப்போ எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுது. வீடியோலே கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணி போகலாம் சொல்லி இப்போ வந்து வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அதே மாதிரி வீடியோ தான் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னு வந்து நம்ம இதில் போயிட்டு ஃபீஸ் எடுக்கணும். ஃபீஸ் வந்து தொடர்ந்து போயிட்டு இப்போ ஃபீஸ் போய் எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபீஸை கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதே மாதிரி வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு
ஓவர்லேக் இருக்கணும். ஓவர்லேக் தொட்டா கீழே வந்து ஒரு ஃபோட்டோ, கீழே வந்து அந்த வீடியோ, கீழே வந்ததுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமே வச்சுக்கோங்க. நான் அளவுக்கு வைப்பேன், ஒரு 1.0 வரைக்கும் வைப்பேன். அதான் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் அதான் செட் ஆகும் கைஸ். இப்போ எனக்கு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு கைஸ். வந்து வீடியோ இல்லாமல் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து கீ ஃப்ரேம் வைக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணால வந்து கிளிக் பண்ணி வச்சா கைஸ். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக கீழே கொண்டு போய்க்கணும். கீழே போயிட்டு இந்த கீ ஃப்ரேம் மறுபடியும் ஒன்று வைக்கணும். இந்த லாஸ்ட் எண்டிங்கில் வச்சுக்க மறுபடியும் ஃபோட்டோன்னு மேலே கொண்டு வந்துடுறோம். இப்போ என்ன பண்ண போனால் டைகிராம்னு ஒன்று இருக்கும் மேலே. அந்த இது கீ ஃப்ரேம் பக்கத்தில் ஒன்று இருக்கா, அதான் டைகிராம். இப்போ வந்து டைகிராம் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது என்ன மாதிரி வந்து வேணும்னு வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு மேலே போகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக அது மாதிரி வந்துச்சா, செட் ஆயிடுச்சு. இதான் கைஸ் கீ ஃப்ரேம். வேறு எதுவும் இல்லை, ஈஸியான இதுதான். இன்னொன்று வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், மறுபடியும் இந்த ஒன்று வீடியோ போடலாம். இந்த வீடியோ போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். அது திரும்ப போட்டுக்கலாம். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க.